ஹலோ மக்களே, நீங்கள் இந்த டேர்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெனவலன்ஸ் செக்ஸிசம். நம்ம நினைக்கிறத விட நம்ம லைஃப்பில் அதிகமாக இருக்க ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த டேர்ம் மீனிங் என்னென்னா, ஒருத்தரை புகழ்கிற மாதிரியே அவங்கள சப்ரெஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உமனை நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஒரு பொண்ணு மாதிரி வீடை யாராலும் பார்த்துக்க முடியாது. ஒரு பொண்ணு மாதிரி யாராலும் சமைக்க முடியாது. அம்மா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அப்பாவால் பார்த்துக்க முடியாது. இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் தான் இல்லையா? உண்மை என்னென்னா, ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் எல்லாராலையுமே இந்த விஷயங்களை சூப்பராக செய்ய முடியும். அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்தது. ஆனால் இன்னும் எதிர்பார்ப்புகள் இது பெண்களே செய்யணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இதை மீட் பண்ணுறதுக்காக பொண்ணுங்க எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க, அதுக்காக எத்தனை விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம இன்னும் க்ளோரிஃபை தான் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக அந்த பொண்ணுக்கு ஒரு தியாகி பட்டமும் கொடுத்துருவோம். யாராவது எனக்கு இந்த தியாகி பட்டம்லாம் வேணாம், எனக்குண்டான ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்கள வில்லனாக்கிடுவோம். இது சப்ரஸ் பண்ணுறது இல்லாமல் வேற என்னங்க? பெண் தியாகியாக பிறந்தவள் இல்லை, அவளும் சக மனுஷா வாழ பிறந்தவ தான். அதனால் நீங்கள் இந்த விமென்ஸ் டேக்கு ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயஸும் ஒருத்தரை எம்பவர் பண்ணுறதா இருக்கட்டும், சப்ரெஸ் பண்ணுறதா இல்லை. அண்ட் மை டியர் கேர்ள்ஸ், உங்களை பார்த்து யாராவது குட் கேர்ள்னு சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், உண்மையாகவே அது உங்களுக்கு மனம் நிறைஞ்ச சந்தோஷம் கொடுக்குதான்னு. இந்த பெனவலன்ஸ் செக்ஸிசம் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழாக்கம் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.